முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமா சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில செப்டம்பர் 22ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டு 75 நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு அப்புறமா டிசம்பர் 5ஆம் தேதி மரணம் அடைஞ்சாங்கன்னு அறிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அவருடைய உடல் ராஜாஜி ஹால்ல பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு பின்னர் மெரினால இருக்கிற எம்ஜிஆர் சமாதிக்கு அருகே புதைக்கப்பட்டுச்சு. ஆனா தற்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசியான எம்ஜிஆர் நம்பிங்கிறவரு திகில் கடந்த ஒரு சந்தேகத்தை இதுல எழுப்பியிருக்காரு. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல செய்தியாளர்களை சந்திச்ச எம்ஜிஆர் நம்பி அனைத்து இந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு புதிய கட்சி ஆரம்பிச்சு பேசினாரு. அப்போ பேசின அவரு, ஜெயலலிதாவோட மரணத்துல சந்தேகம் இருக்குது. 75 நாட்கள் அப்பல்லோல நாடகம் தான் நடந்திருக்கு. செப்டம்பர் 22ஆம் தேதியே ஜெயலலிதாவோட உடலை எங்கேயோ மறைச்சிட்டாங்கன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. டிசம்பர் 6ஆம் தேதி ராஜாஜி ஹால்ல வைக்கப்பட்ட ஜெயலலிதாவோட உடல் மெழுகு பொம்மையான்னு நான் சந்தேகப்படுறேன்னு சொல்லிருக்காரு. இது என்ன புது கதையா இருக்குது? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.